கோவையில் உலக புத்தொழில் மாநாட்டை தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 பிரதிநிதிகள், 3000த்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் கலந்து கொண்டுள்ளனர். சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவைக்கு இன்று காலை வருகை தந்த முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் இருந்து கொடிசியா மைதானம் வரை சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொடிசியா மைதானத்தில் உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வைத்து முதல்வர் ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். இந்த மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டுள்ள நிலையில் 750 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெற உள்ளது. மத்திய அரசின் 10 துறைகளும் 10 மாநிலங்களைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளன. இந்த மாநாட்டின் தொடக்க நிகழ்வில் தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ.வே. வேலு, தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா, குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.